ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கிரீன் சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போறேங்க. நம்ம நார்மலா சில்லி சிக்கன் 65 தான் பார்த்திருப்போம். இந்த மாதிரி கிரீன் சிக்கன் 65 ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கிரீன் சிக்கன் 65 ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கிரீன் சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம், 1 கை அளவு புதினா சேர்த்துக்கலாம், 1 கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிருக்கோம், பச்சை மிளகாவை அரைச்சும் சேர்த்திருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்மளோட கிரீன் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனையும் சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்கிற கிரீன் பேஸ்டோட மேரினேட் பண்ணி விட்டுறலாம். நம்ம சிக்கன் ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணிருக்கிற கிரீன் பேஸ்ட் ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். இப்போ இதுலயே உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை கூட நீங்க உடைச்சு சேர்த்துக்கலாம். இனிமே கிறிஸ்பியா கிடைக்கும். நான் முட்டை சேர்க்கல. இப்ப அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாம். நல்லா ஊறி வரட்டும். சிக்கன்ல டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ஊற வைக்கலாங்க. அவ்வளவுதான். நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருந்தேன். இப்ப நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு பேன்ல ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிருக்கேன். சிக்கனை தனித்தனியா இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்த உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, கிரீன் சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியா வெந்திருக்கு பாருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், செம்ம மொறு மொறுன்னு இருந்ததுங்க. நான் வெளியே எடுத்துறேன். இதே போல மீதி இருந்த சிக்கனையும் நான் பொரிச்சு வெளியே எடுத்துட்டேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கிரீன் சிக்கன் 65 செம்ம ஹெல்த்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல மல்லி புதினாலாம் நம்ம அரைச்சு ஆட் பண்ணிருக்கறனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா சிக்கன் 65ல மைதா மாவு ஆட் பண்ணி தான் செய்வோம். இதுல நம்ம மைதா மாவு சேர்க்காம கார்ன்ஃபிளவரும் அரிசி மாவு மட்டும் சேர்த்திருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கு சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான இந்த கிரீன் சிக்கன் 65 கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸோட, பிரியாணியோட எல்லாம் தொட்டு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.